ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? காடை முட்டை, சின்ன கொட்டை, அது வச்சு ஒரு மஞ்சூரி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் முட்டை வேக வச்சு. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஹலோ, இதோ பாருங்க, இதோ வேக வச்ச முட்டை வேக வச்சாச்சு. இன்னும் போய் தோல் உரிக்க போறோம். தோல் உரிச்சு நெக்ஸ்ட் மஞ்சூரி பண்ணுவோம். முட்டை வேக வச்சாச்சு. ஒழுங்காக வேக வச்ச முட்டையை இப்போ தூக்கின்னு வந்து கடாயில் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுக்க போகிறோம். தண்ணி ஓகே, பார்த்துக்கலாம். இதுக்கு பேர் தான் காடை முட்டை. திஸ் இஸ் எக். எண்ணெய் சூடாக இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த தண்ணி இருக்கும், அதனால தான் அப்படியே போடுறது. அப்படி போட்டு சொல்லு. அது தண்ணி மாதிரி தான் பிடிக்காதோ. இது நேரத்துக்கு போட்டோம்னாக்கா கொஞ்சம் மசாலா மேலே ஒட்டும். அதனால எண்ணெய் ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு போட்டு விட்டு எடுக்கிறோம். நிறைய போறான்டா. சும்மா அப்படி சால்ட்டு. ஓகே, இப்பொழுது நறுக்கிய இஞ்சி பூண்டை கொஞ்சம் சேர்த்துக் கொள்ளவும். அதன் பின்னர் துண்டு துண்டாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக் கொள்ளவும். சிறிதாக நறுக்கிய கேரட்டை சேர்த்துக் கொள்ளவும். அப்புறம் கேப்சிகம். ஓகே, நவ் ஓகே, இந்த நிலையில் கொஞ்சம் வினிகர், கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் சில்லி சாஸ், கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப், நன்றாக கலக்கி விடவும். This is called aromat powder. இப்போ ஒரு காலில் தண்ணி ஊற்றுனீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணுமானாக்கா கலர் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கலர் வேண்டாம். ஸோ பின்னர் வேக வைத்த முட்டைகளை இதனுள் செலுத்தவும். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஒரு கிளாஸில் போட்டு கழிச்சேன் போய். ஓகே, இப்போ கொஞ்சம் எள்ளு தூவிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே, நோ கலர். இருக்குது சூடமோ ஒரு வாரமா கடி. என்னப்பா பண்ணுகிற மகனே? குத்து அப்படியே அண்ணன் அடியாரா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அடங்க மாட்டான். சூடு பிளேட்ல உள்ள சாப்பிடு. ஓட்டம் சாப்பிடு. தெரியுமா? செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.
வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.